குட் மார்னிங் எல்லாருக்கும். இப்போ நம்ம போன ஒரு வீடியோவில் சினா என்ன, லோ லெவல் லாங்குவேஜ்னா என்ன, ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்ன, இதோட கம்பேரிசன் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லாவே பார்த்தோம். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்காகவே ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணுறேன், டவுட்ஸுமே கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம பேசிக்காக ப்ரோக்ராம் எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ரோக்ராம் எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணி கற்றுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் நான் லேப்டாப்போட டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் ஜஸ்ட் ஷோ தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எடுத்த உடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட், நீங்கள் எடுத்த உடனே ஒரு லேப்டாப்பை தொட்டுட்டு அதில் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கறது அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. பிகாஸ் ஆஃப் நம்ம எடுத்த உடனே ஒரு ஐடியா வந்தால் மட்டும்தான் ஒரு ப்ரோக்ராம் நம்மளால எழுத முடியும். எந்த ஒரு இன்டர்வியூக்கு போனாலுமே இப்போ அவங்க ஒரு கொஷின் ஏதாவது ஒரு அவங்க ஏதாவது ஒரு கோடிங் கொடுத்துட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்து அதை கோடிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த ஒரு நிமிஷத்துல எடுத்தோடனே லேப்டாப் தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐடியாவே ஜென்ரேட் ஆகாது. ஸோ அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு நோட் பண்ணி எடுத்து தான் நம்ம அதை எப்படி நம்ம டீகோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சாதான் நம்மளுக்காக ஈஸியாக நம்ம கோட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் தான் நீங்கள் இப்பயே பண்ணால் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அது நடுவில் ஒரு யூனிக்கான ஒரு டாஸ்க் எல்லாமே நானே ஏதாவது ஒரு ஸ்டோரி கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் அந்த ஸ்டோரியை நீங்கள் கோடிங்காக எழுதுங்க அப்படிங்கிறத நானுமே சொல்லலாம். அண்ட் கேம் ப்ளே பண்ணுறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாமே நம்ம கோடிங்காக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டாஸ்க்காக வர வர நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத பேசிக் தான் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு நம்ம எந்த ஒரு ஆப்புமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? வரும். ஏன் நம்ம எடுத்த உடனே ஒரு ஆப் எதுவுமே டவுன்லோட் பண்ணாமல் இப்போ ஜஸ்ட் பேசிக் வெப்சைட்டில் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த உடனே ஒரு ஆப்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகி நிறைய நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் லேப்டாப்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எடுத்த உடனே அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் பேசிக்காக எப்படி சிம்பிளாக பேசிக்ஸ் கற்றுக்கிட்டா கூட அந்த ஆர்வம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்ம ப்ராஜெக்ட்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த ஒரு ஆன்லைன் கம்பைலரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சி ப்ரோக்ராமிங் ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். ஓகேவா? நான் ஆல்ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு அப்படியே காட்டுது. நீங்கள் இதில் இது ரெண்டுமே பெஸ்ட்டு தான். நான் இதை சூஸ் பண்ணி நான் இதில் கோட் ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி போனதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஜஸ்ட் நம்ம என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் காமனான ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம். ஓகேவா? இதில் ஒரு லைனுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம் தான். அதுவும் இந்த ஒரு இன்க்ளூடும் இன்ட் மெயினும் ஏன் போடுறோம், ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்டெப்பும் நான் சொல்கிறேன். இப்போ ஓகேவா? இப்போ இந்த இன்க்ளூட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நம்மளுக்கு நீங்கள் ஏதாவது இங்கே ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு எழுதிருக்கு. இப்போ இந்த ஹலோ வேர்ல்டை நான் அவுட்புட்டில் கொண்டு வரேன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பிரிண்ட்எஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அதுக்குள்ள நீங்கள் என்ன எழுதினாலுமே அதை நீங்கள் வெளியில் டிஸ்பிளேவை கொண்டு வரலாம். பாருங்க வந்துருச்சா? இப்போ இதுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் அதாவது இந்த ஒரு இந்த ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்லாம் சொன்னல அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. அது என்ன அப்படின்னா இது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹெட்டர் ஃபைல்லாம் என்ன அப்படின்னா இப்போ நிறைய விஷயத்த ஒன்றில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதாவது இப்போ நீங்கள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம என்ன காமனாக என்ன சொல்லுவோம், தூள் வகையில் சொல்லுவோம். ஓகேவா? அதை தான் ஒரு ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த stdio.ioல என்னென்ன இருக்குன்னா உன்னால் இன்புட் வாங்க முடியும், அந்த இன்புட்டை பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது நீ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஏதாவது யூசர் கிட்டேருந்து இன்புட்டை வாங்கிக்க முடியும். அந்த யூசர் கிட்டேருந்து வாங்குற இன்புட் எப்படி வாங்கலாம்னா அது ஸ்கேன்அப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அந்த ஒரு கான்செப்டை லேட்டராக பார்க்கலாம்.
ஓகேவா? இப்போ இதுல இருக்கிறது printf. இந்த printf வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு இந்த ஒரு STDO ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை. இது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட். இப்போ இது இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்க்குறீங்களா? இதுல நிறைய ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கு. இப்போ அதையே நான் மாத்தி பார்க்குறேன். ஓகேவா? இப்போ இல்லனா இங்க சொல்லுது பாருங்க. நீங்க இன்க்ளூட் இதுதான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இத குடுத்தா தான் உங்களால printf வந்து டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. printf அப்படிங்கிறது வந்து நீங்க உங்களுக்கு அவுட்புட்டா என்ன வேணுமோ அத நீங்க இங்க எழுதலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேவா? இந்த விஷயம் புரிஞ்சுச்சா? அடுத்தது என்னென்னலாம் நம்மளுக்கு இப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா என்னென்னலாம் ஹெடர் ஃபைல் இருக்கு. பேசிக்கான ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட என்னென்ன இப்ப நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஹெடர் ஃபைல் மட்டும் தான் தெரியும். stdio.io.h. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்டா இன்புட் அண்ட் அவுட்புட் இருந்தா ரன் பண்ணி குடுக்கும். அத தவிர்த்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா பேசிக்கா இருக்க ஹெடர் ஃபைல்ஸ் மட்டும் சொல்றேன். stdlib அப்படிங்கிறது வந்து இது வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. அதாவது malloc, exit அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்ப பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, stdio தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த math.h அப்படிங்கிறது. math.h வந்து என்னென்னலாம் இது உள்ள இருக்கும். நம்ம என்னென்ன இது யூஸ் பண்ணா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சைன் ஃபங்ஷன், கொசைனு, டானு, அடிஷன், சப்ட்ராக்ஷன் பேசிக்கான எல்லா மேத் ஆப்பரேஷனுமும் இத வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நமக்கு அதுக்கப்புறம் வேற என்னென்ன லைப்ரரி ஃபைல் இருக்கு, ஹெடர் ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து conio.h அப்படின்னும் இருக்கும். time.h அப்படின்னும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் ஆனலாம் இருக்கும். சும்மா பேசிக்கா நம்ம இது மட்டும் இந்த 2 மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கா போதும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஹெடர் ஃபைல்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. ஹெடர் ஃபைல் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள மெயின் ஃபங்ஷன்ஸ் மெயின் ஃபங்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ இந்த இன்ட் மெயின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்னே இன்டிஜர் டைப். அதாவது நம்ம என்ன ஒரு வேல்யூ கொடுத்தாலும் ரிட்டர்ன் பண்ண முடியும். அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பேசிக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போக 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 அது பழகிடும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த இன்ட் மெயின் அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் ஓகேவா? அதோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த printf பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த printf வச்சு நீங்க என்ன உள்ள என்ன என்ன ரைட் பண்ணாலுமே வெளியில வந்து அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சும்மா ரேண்டமா ஏதாவது ஒரு வார்த்தை வந்து நான் ரைட் பண்றேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த எண்டில் வந்து நம்ம ஒரு செமிகோலன் வைக்கிறோம். அது ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு லைன் வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஒரு செமிகோலன் வந்து வைப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறதுனா, இங்க இன்ட் மெயின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். இன்ட் மெயின் அப்படின்னா இது ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாய்ட் மெயின் ஒன்று இருக்கு. அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த இன்ட் மெயின் அப்படிங்கிற போது நம்ம ரிட்டர்ன் 0 அப்படிங்கிற ஒன்றை யூஸ் பண்ணுவோம். இந்த ரிட்டர்ன் 0 என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட கோட்ல ஏதாவது ஒரு எரர் இல்ல அப்படின்னா, கம்பைலர்ல 0 அப்படின்னு வந்து வந்து உங்களோட அவுட்புட் அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ உங்களோட கம்பைலர்ல எரர் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு ரிட்டர்ன் இடத்துல எத்தனை எரர் இருக்கோ அத்தனை கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு என்ன என்ன எரர் அப்படிங்கிறதும் ஷோ ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் 0 அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். நம்ம இங்க வந்து இந்த ஒரு stdio.h அப்படிங்கிறத மாத்திக்கிறேன். மாத்திட்டோன்னே இங்க என்ன பண்ணிருக்கணும் அது இங்க வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வேற ஒரு ஃபங்க்ஷன் மேத்தை வச்சு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ள போகலாம். உங்களுக்கு வந்து அது நான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து உங்களோட பேரை நீங்க பிரிண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இந்த டேட்டா டைப்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கத்துக்கலாம். இப்போ டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ணுவோம்ல. நம்பர்ஸ் அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம நிறைய ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அதெல்லாமே கம்ப்யூட்டருக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் இந்த டேட்டா டைப் வழியா தான் நம்ம வந்து புரிய வைக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம 1 2 3 4 நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேரக்டர்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல கேர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். ஓகேவா?
என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நம்பர் வந்து யூஸ் பண்ணணும்னா, அந்த இடத்துல இன்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப். ஓகேவா? இங்க அ கேரக்டர் வந்து யூஸ் பண்ணோம்னா, அந்த இடத்துல வந்து கே கேர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப். அதுக்கு அடுத்தது வந்து நீங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 7 ஜீரோஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப். 7 ஜீரோஸ்னா 1, 2, 0, 0.0000 அந்த மாதிரி 7 ஜீரோஸ். இல்ல எனக்கு வந்து 14 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 14 நம்பர் வேணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து டபுள் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். நிறைய இருக்கு. ஜஸ்ட் இது 4த்த மட்டும் பேசிக். ஸோ இது 4 மட்டும் கத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்டிஜரை வச்சு எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து நான் இப்போ இன்டிஜர் மட்டும் வச்சு நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? இப்போ இந்த இன்ட் அப்படின்னு நான் இப்போ நம்பரை வச்சு தான் நான் கோட் ரைட் பண்ண போறேன் அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு நான் சொல்லிட்டேன். எது மூலியமா சொல்லிட்டேன்? இன்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் மூலியமா சொல்லிட்டேன். இப்போ நான் இன்ட் 10 அப்படின்னு போட்டா எனக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ரன் ஆகாது. ஏன் ரன் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் இந்த வேரியபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நம்ம உள்ள கொண்டு வரோம். இந்த வேரியபிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வேரியபிள்ஸ்னா நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம்? ஏ, பி, சி, டி அந்த மாதிரி தான் சொல்லுவோம். இப்போ இந்த வேரியபிள்ஸ்னா ப்ரோக்ராம்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட் இது ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 10 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து இந்த ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் உள்ள ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த இஸ் ஈக்குவல் என்ன ஆகும்? இஸ் ஈக்குவல் எதுக்கு யூஸ் பண்றோம்ங்கன்னா, இந்த ஒரு 10 அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து ஏ அப்படிங்கிற ஒண்ணுக்குள்ள அடங்கும். ஓகேவா? நான் இப்போ இந்த ப்ரோக்ராம்ல எங்க நான் 10 அதாவது 10 யூஸ் பண்ணாம ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் ஏ அப்படின்னு யூஸ் பண்ணாலே அந்த இடத்துல நான் 10 தான் ரிப்ரசன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? இதுதான் நம்ம இங்க ஷோ பண்றோம். ஸோ இத வச்சு நம்ம என்ன இப்போ இந்த லைனும் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்க ஒரு செமிகோலன் குடுக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா டைப்பை நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு சொல்லிட்டோம். அண்டு 10 வந்து ஏக்குள்ள வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப்குள்ள நம்ம இந்த ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஆகாது. இங்க பாருங்க. நீங்க என்ன வேல்யூ குடுத்தீங்க நம்ம 10 அப்படிங்கிறது ஒண்ணு வரல. ஓகேவா? இந்த டபுள் கோட்ஸோட பவர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள நீங்க என்ன பிரிண்ட் பண்ணாலும் அது பிரிண்ட் ஆகும். மேல நீங்க என்ன பண்றீங்களோ அது எதுவுமே இங்க வராது. ஸோ நீங்க மேல அசைன் பண்ற ஒண்ணு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க தான் நம்ம டேட்டா டைப்பை இன்னும் ஃபுல்லா வந்து ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமே கத்துக்க போறோம். ஓகேவா? இந்த ஒரு டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ணுறதுக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டபுள் கோட்ஸ் போட்டு இந்த பர்சன்டேஜ் டி அப்படின்னா அந்த டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டீஜரை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு சொல்கிறோம். ஓகேவா? அந்த குவாட்ஸ்லேருந்து வெளில வந்துட்டு கமா என்ன இன்டீஜர் என்ன அது அசைனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏ அதுக்குள்ள தான் வந்து இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஏவை நான் இங்கே கொடுத்தேன்னா இப்போ பாருங்க நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருதுன்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது வந்து ஒரு இன்புட்லேருந்து ஸ்கேன் ஆஃப் எப்படி நம்ம இன்புட்டை வந்து கம்ப்யூட்டர் கிட்ட வாங்கி எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இன்டீஜருக்கு பிரிண்ட் பண்ணும்போது இந்த பர்சன்டேஜ் டி யூஸ் ஆன மாதிரி நம்ம கேருக்கு பிரிண்ட் பண்ணும்போது பர்சன்டேஜ் சி சி அப்படிங்கிறது வந்து நம்ம கேர். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உன்னோட பர்சன்டேஜ் எஃப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளோட்டுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து எப்போ ஒரு இன்புட்டை வந்து வாங்கிட்டு அதை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் இது வந்து ஒரு 2, 3 ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுதிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ அது உங்களால் முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா?
ஓகே. இப்ப நம்ம வந்து ஒரு புது டெர்ம் கத்துக்க போறோம். ஸ்கேன்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டெர்ம் கத்துக்க போறோம். அந்த ஸ்கேன்எஃப் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டூ 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து இங்க வந்து ரைட் பண்ணோம். ஓகேவா? அதாவது இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டூ 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணோம். இப்போ இதே ஒரு விஷயம் நான் இங்க அவுட்புட்டா பிரிண்ட் ஆகுதுல, இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய இன்புட்டும் குடுத்து, அங்க ஒரு அவுட்புட்டும் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, இந்த இன்புட்ட நான் அங்க குடுக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்கேன்எஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சு தான் நம்மளால இன்புட்ட வந்து குடுக்க முடியும். ஓகேவா? ஸோ, இப்போ நம்ம இந்த மாரி அசைன்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இன்புட்ட வந்து நம்ம தான் வந்து குடுக்க போறோம். ஸோ, ஜஸ்ட் நீங்க இந்த வேரியபிள மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கேன்எஃப் நம்ம வந்து என்ன வந்து நம்ப குடுக்க போறோம், நம்பர தான் குடுக்க போறோம். இப்ப நம்பர் குடுக்க போறோம்னா என்ன பண்ணணும்? இங்க பெர்சன்டேஜ் டி யூஸ் ஆகணும். ஓகேவா? அதே மாரி கமா. இங்க பிரிண்ட் பண்ணணும்னா எதுவும் பண்ண தேவையில்ல. ஆனா, ஒரு நம்பர நம்ப வாங்க போறோம் அப்படிங்கிறபோது, இந்த இடத்துல தான் நம்ப இந்த ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். இதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது பேரு வந்து ஆம்பர்சண்ட் சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம என்ன கம்ப்யூட்டர்ல குடுக்குமோ, அந்த ஒரு வேல்யூவ நம்ம இந்த ஏல வந்து ஸ்டோர் பண்ணி, நம்பளுக்கு அந்த ஏ இஸ் ஈக்குவல் டூ 10 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெய்ட்டா நம்ம குடுத்தோம்ல, அத வந்து ஸ்டோர் பண்ணி ஏவ நம்ம எங்க யூஸ் பண்ணாலும் 10 தான் அதோட ஏவோட வேல்யூ 10 அப்படிங்கிற ஒண்ண வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணி ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த லைனும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இப்ப இது பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்ட் நான் ரன் பண்றேன். எனக்கு காட்டுது பாருங்க. இப்ப 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்புட் குடுத்தா, எனக்கு 10 அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? இப்ப இத எப்படி நம்ம பாலிஷ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப வந்து நான் இத ரொம்ப பாலிஷ் பண்ணணும். அதாவது என்டர் த நம்பர் அப்படின்னா எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா சொன்னீங்கன்னா, ஜஸ்ட் நான் என்ன சொன்னேன், பிரிண்ட்எஃப்ல நம்ம என்ன பண்ணாலுமே அது வந்து இப்ப கீழ வந்து பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பிரிண்ட்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஜஸ்ட் என்டர் தி நம்பர் குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வரும்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க. என்டர் தி நம்பர். இப்ப நான் இங்க 10 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணேன்னா, கீழ 10ன்னு வந்துருச்சு. இங்க வந்து எனக்கு தி நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து தி நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா வரும். பாருங்க. என்டர் தி நம்பர் கேட்டுச்சா? நான் இப்போ ஒரு 56 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். தி நம்பர் இஸ் 56. நான் இங்க ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அதே ஸ்பேஸ் கூட வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரிண்ட்எஃப் ஸ்கேனப் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் இப்பயே கிளியர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல. நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுதான் ஒரு பிரிண்ட்எஃப் ஒரு ஸ்கேனப். இதுல நீங்க வந்து உங்களோட நேம இப்போ நான் இன்டிஜர் யூஸ் பண்ணி நான் இங்க 56ன்னு இல்லாம என்னோட நேம குடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் என்டர் த நம்பர்ன்ற இடத்துல இப்போ இதுல வந்து கேரக்டர் தான் யூஸ் ஆகணும். கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஐம் சாரி. நம்பர் தான் யூஸ் ஆகணும். பட் நான் வந்து கேரக்டர் யூஸ் பண்றேன். என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க. இது ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்ட்டே தனியா ஒரு செக்ஷன்ஸ் இருக்கு. அது நம்ம போக போக பார்க்கலாம். நீங்க என்னதான் பண்ணாலும் அது உங்களுக்கு நம்பர தான் திருப்பி தரும். அதுதான் இன்டிஜர். ஓகேவா? இதுக்கு மேல நான் மேத் வச்சு நான் வந்து உங்களுக்கு ப்ரோகிராம் ரைட் பண்றேன். நீங்க அதுலயும் நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸும் குடுக்குறேன். ஸோ நீங்க வந்து பண்ணி எடுத்துட்டு வாங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேவா? இப்ப வந்து நம்ம ஒரு பேசிக்கா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா அத வச்சு தான் இப்படி ப்ரோக்ராம் எழுதுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்ப இது எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். இரேஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்குமே நமக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிஷன் பண்ண போறோம். இப்ப அடிஷனுக்கு math.h அப்படின்னு வேணுமான்னு கேட்டீங்கன்னா, வேண்டாம். ஏன்னா இது வந்து பேசிக்ஸ் தானே. பேசிக்ஸ்லாம் அவ்வளவா தேவைப்படாது. ஓகேவா? எப்போ அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டானு, பை, கொசைன் அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரோக்ராம்ல வந்து இன்க்ளூட் பண்ணும்போது தான், அப்போ அந்த நிமிஷம் தான் நம்மளுக்கு அந்த math.h அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஹெடர் ஃபைல் வந்து தேவைப்படும். ஜஸ்ட் இப்ப பேசிக்கா இந்த ஆட்ஸ், சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரிலாம் நமக்கு தேவைப்படாது. இப்போ ஜஸ்ட் நம்ம 2 நம்பரை ஆட் பண்ணலாம். இப்ப பாருங்க int a is equal to int a is equal to 10. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இன்டிஜர்லயே நான் வந்து b is equal to 20 அப்படின்னு கொடுக்கணும்னா, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
ஜஸ்ட் கமா b is equal to 20. இந்த லைன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், சி நான் ஆல்ரெடி ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இங்க சி அப்படிங்கிற ஒரு இன்டிஜரை நான் டிக்ளேரே பண்ணலை. அதை டிக்ளேர் பண்ணணும். அது பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்ன்றத எரரை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஓகேவா? சொல்லிட்டதுக்கப்புறம் இங்கே பிரிண்ட்எஃப்ல சாரி டைப்பிங் மிஸ்டேக் ஆகுது. பிரிண்ட்எஃப்ல ஜஸ்ட் நான் %t சி, அதாவது இது ஆட் பண்ணி சிக்குள்ள நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ சிஏ தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன ஒரு எரர் வருது பார்க்கலாமா? இங்கே பாருங்க. இப்போ சி அப்படின்னா என்னன்னே தெரில கம்ப்யூட்டருக்கு. ஏன் தெரில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏ அப்படிங்கிறது இன்டீஜர்னு சொல்லிட்டேன். பியில் வந்து 20 ஸ்டோர் இருக்கு. ஸோ அது வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஆனால் சி அப்படின்னா என்னன்னே தெரியல. அப்போ நான் அதை இன்டீஜரா வேரியபிளா எதுவுமே நான் கம்ப்யூட்டருக்கு சொல்லலை. அதனால சொல்லலை அப்படின்னால அது வந்து ஒன்றுமே அது புரியாமல் அது எரராக காட்டுது. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இன்ட்டு சி போட்டாலும் ஓகே. ஜஸ்ட் நான் கமா சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குவேன். இப்போ என்ன வருது பார்க்கலாமா? 30. ஓகேவா? இப்போ இதில் நம்ம ஏதாவது பாலிஷ் பண்ணணும், அதாவது தி அடிஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ரைட் பண்ணாலே வந்து நம்மளுக்கு வந்துடும். ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், தி அடிஷன் இஸ் 30. இதே மாதிரி நீங்கள் சப்ராக்ஷனுக்கு மல்டிப்ளிகேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஓகேவா? அதை ரன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி டிவிஷனில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். உங்களால் டிவிஷனுக்கு வந்து இப்போ பண்ண முடியும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு டிவிஷன் வந்து சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு குட்டியாக ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறேன். அதை நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இன்னொரு வீடியோ அதுக்கு நான் போடுறேன். ஓகே, ஹோம்ஒர்க் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டும் நான் இப்போ ஷோ பண்ணுறேன். அது ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகே, இது வந்து ஃபார்முலா. ஓகேவா? இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்க தான் செய்யும். ஓகேவா? நீங்கள் இப்போ கியூப் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது இந்த ஒரு ஆர் கியூபாக நம்ம எப்படி ப்ரோக்ராமில் வந்து டிஃபைன் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும். இதில் இந்த வால்யூம் ஆஃப் பேரல் பைப்பில் அவ்வளோவா ப்ராப்ளம் இருக்காது. ரெகுலர் ப்ரிசமில் இருக்காது. இந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த பையை எப்படி யூஸ் பண்ணுறது, ஆர் ஸ்கொயர் எப்படி யூஸ் பண்ணுறது, பையோட வேல்யூ நான் கொடுத்தேன். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சால்வ் பண்ணும் போது தான் நம்மளோட பிரெயின் பவர் இன்க்ரீஸும் ஆகும் அண்ட் கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் சீரீஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தோடைய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவுமே நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இது வரைக்கும் எடுத்த ஒரு டாபிக்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு மேலே வீடியோவை ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.